வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 10th மேத்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு 1.1 எக்ஸாம்பிள் 1.1. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கார்ட்டீசியன் பெருக்கல்ல வந்து A கிராஸ் B, அப்புறம் B கிராஸ் A. ஸோ இது 2த்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் செகண்ட் டிவிஷன் வந்து A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவும் சமமாகுமா? அல்ல இல்லைன்னா அதுக்கான ரீசன் என்ன? ஸோ அப்புறம் என் ஆஃப் அதில் இருக்க உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஏவோட வேல்யூ ஏவோட ஒரு என்ன இருக்குன்னா 1, 3, 5. பியில் 2, 3. ஓகே. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்ற கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம பார்க்கும்போது அதோட உறுப்புகள் எழுதிக்கணும். 1, 3, 5 பெருக்கல் 2, 3. ஸோ இதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா 1, 2. நெக்ஸ்ட்டு 3, 1, 3. ஸோ முதல் உறுப்பு இங்கே இருக்க முதல் உறுப்பு ஏல இருக்கிற முதல் உறுப்பு எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி பியில் இருக்க முதல் உறுப்பு. ஸோ 1, 2, 1, 3. சிமிலர்லி 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. ஸோ இது வந்து முதல் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன், சமன்பாடு 1 எடுத்துக்கிறேன். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது பி கிராஸ் ஏ. ஸோ பி கிராஸ் ஏ பொறுத்த வரைக்கும் அதோட உறுப்பு பியோட உறுப்பு 2, 3 இன்ட்டு 1, 3, 5. ஸோ இதோட உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அதை பெருக்கும்போது 2, 1. ஸோ 2, 1 இன் 2, 3, 2, 5. 3, 1, 3, 3, 3, 5. ஸோ இதை வந்து நான் சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் முதல் சப்டிவிஷனோட ஆன்சர், ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம செகண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஏ கிராஸ் பி ஸோ நாட் ஈக்குவல்ட்டா இல்லை ஈக்குவல்ட்டா, ஏ கிராஸ் பி ஈக்குவலாக இருக்குமா பி கிராஸ் ஏக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவலாக இருக்காது பி கிராஸ் ஏக்கு. ஏன்னா இப்போ இதில் இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் 1 கிராஸ் 1, 2. பட் அதே மாதிரி பி கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா 2, 1 இருக்கும். ஸோ இது ரெண்டு உறுப்புகளும் ஒன்று கிடையாது. இப்போ ஒருவேளை நம்ம அதை வந்து கிராஃபில் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸோ இதை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1, ஸோ இது 2. ஸோ இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இது 2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய். ஸோ இப்போ வந்து முதல் உறுப்பு 1, 2 நான் குறிக்கிறேன். ஸோ இப்போ 1 எக்ஸில் 1, ஒயில் 2. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது பி கிராஸ் ஏ. ஸோ செகண்ட் இதை நான் நோட் பண்ணுறேன் 2, 1. இப்போ எக்ஸில் 2, ஸோ ஒயில் 1. ஸோ இந்த ரெண்டு புள்ளியும் ஒரு புள்ளி கிடையாது. ஸோ பார்க்கும்போது வந்து இது 1, 2, 2, 1 ஒரே மாதிரி இருக்கலாம், பட் இது வேறு வேறு புள்ளிகளை குறிக்கும். ஸோ அதனால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் இல்லை. அதற்கான காரணம் வந்து இதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். மூணாவது டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இன்ட்டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என் ஆஃப் ஏ அப்படின்றது என்னென்னா எத்தனை உறுப்புகள் ஏல எத்தனை இருக்குது, 1, 2, 3. ஸோ அப்போ என் ஆஃப் ஏன்றது 3. பி என் ஆஃப் பி அப்படின்றது எத்தனை பியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 2, 3. இப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. இதை நம்ம இப்போ பெருக்கும்போது என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பின்றது எவ்வளோ, 3 × 2 = 6. அதே மாதிரி என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் வந்து மொத்தம் 6 உறுப்புகள் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை முன்னாடி சமன்பாடு 1லையும் சமன்பாடு 2லையும் பார்த்துருக்கோங்க. ஸோ அதே மாதிரி அது வந்து ரெண்டுத்துலையும் இதில் 6 உறுப்புகள் இதில் 6 இருக்கும். ஸோ அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மொத்தம் 6 உறுப்புகள். ஸோ அதன்படி வந்து பார்த்தா அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் ஏ பி கிராஸ் ஏ இன்ட்டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பியும் சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதில் ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.